சொந்த ஊர்ல இருந்து தொலைவான இடத்துல இருக்கிற நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் துணை. ராதிகா இங்கே இருக்கட்டும். ஓகே. ராதிகா, உங்க அப்பா மெட்ராஸ்ல என்ன செய்யறாரு? எனக்கு சொந்தக்காரங்களே யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. என்னடா ரம்பி, இந்த மாசம் 12ஆம் தேதிக்கு மேல எனக்கு லீவ் இல்லையம்மா. சுந்தரி கேட்டியா? அதுக்குள்ளாகவே கல்யாணத்தை முடிச்சு பையன் சூசகமா சொல்றான். ஆமா ஆமா, இந்த பொண்ணுக்கு கூட பிறந்த தங்கச்சி ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது இப்ப எங்க இருக்கு? அது அது வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அச்சப்படுறாங்க. பாவம், அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல குடும்பங்கள்ல எதிர்பாராம இப்படி சில விபரீதங்கள் நடந்து போயிடுது. அதை குத்தி காட்டி பேசுறது மனித தன்மையே இல்ல. ஆமா, உங்களை மாதிரி தங்கமானவங்களை நாங்க கும்பிடுற அபிராமி தான் இங்க அனுப்பி வச்சிருக்க. குறை இல்லாத இடம் ஏதுங்க. ஆனா எந்த குறைக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதை செய்துட்டா சரியா போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? தங்கச்சி செஞ்ச குற்றத்துக்கு அக்கா தண்டனை அடைய வேண்டியதில்லை. அந்த குறைய மறந்து சந்தோஷமா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறோம். வரதட்சணையா ஒரு 10,000. நகை நட்டணும் அதிகமா போட வேண்டாம். ஒரு 50 பவுன் போட்டா போதும். முடிஞ்சா ஒரு வயிறு முகுத்தி உங்க பொண்ணுக்கான போட்டுக்க போறா. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. எங்கயோ கடனை உடனே வாங்கி செய்ய வேண்டியதுதான். தங்கச்சி ஓடி போனவன்னு ஊரெல்லாம் தமுக்கு போடுறாங்களே. 10,000 கொடுத்தா அந்த தமுக்க உங்க கையில கொடுத்துருவாங்க. சுகுணா, நீ சும்மா இருமா. இது குடும்ப நடத்துற வெடி. உங்க பேச்ச பார்த்தா சந்தையில மாடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற இப்ப நீ? மரியாதையா வெளியே போன்னு சொல்ற. நீ மரியாதையா பேசி பழகுங்க. இல்ல நான் நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏத்துறீங்க? சட்டத்துக்கு வாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு அம்மா, தப்ப மடியில கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தனிஞ்சுதான் போகணும், தாண்டி குதிக்க கூடாது. இல்லப்பா, இப்ப வந்தவங்கதான் தப்பானவங்க. என்னென்ன தப்புக்கு இவ்வளவு விலைன்னு பட்டியல் போடுற தப்பான வியாபாரிங்க. நீ இப்படி பேசுறதுனால உன் தங்கச்சி நல்லவள் ஆயிடுவாடா? ராதிகா சத்தியமா கெட்டவ இல்ல. நாகரிகமான சூழ்நிலை அவளை தடுமாற வச்சிடுச்சே தவிர அவளுடைய மனசு புனிதமானதுப்பா. வேப்ப மரங்களுக்கு மத்தியில வளர்ந்தாலும் கரும்பு கசக்காது. உண்மையை சொல்லணும்னா அவ இப்படி ஆகிறதுக்கு நாம தான் காரணம். நல்லா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுன்னு நானா விரட்டினேன்? நீங்கன்னு சொல்லல, நாம நம்முடைய அளவுக்கு மீறிய கட்டுப்பாடும் காட்டு மிராண்டித்தனமான கண்டிப்பு தான் அவளை வீட்டை விட்டே விரட்டிடுச்சு. அவ எங்க இருந்தாலும் என்னுடைய தங்கையாவே, உடம்பு போட்ட தங்கமாவே வாழ்வா. சார், போஸ்ட். அப்பா, ராதிகா டெல்லியில இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் எழுதிருக்கா. பெரிய உத்தியோகம் பாக்குறாளா, கௌரவமா வாழ்க்கை நடத்துறாளா. நான் அப்பவே சொன்னேன்ல. என்னடி சொல்றேன்? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சரியாதான் இருக்கா. நமக்கு சொல்லாம அவ கல்யாணம் பண்ணிக்குவாளா என்ன? அப்பா வாங்கப்பா, டெல்லிக்கு போய் உடனே அவளை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே பொண்ணுதான், ராதிகா என் பொண்ணு. உங்க வைராகியத்தை நீங்க விட மாட்டீங்க இல்ல? அப்ப நானும் அம்மாவும் போயிட்டு வரோம். எப்போ அவ எனக்கு பொண்ணு இல்லையோ உங்க அம்மாவுக்கும் அப்படித்தான். ஆனா என்னைக்குமே அவ எனக்கு தங்கச்சிதான். நான் போய் அழைச்சிட்டு வரேன். உன்னை தடுக்கிற பாவத்தை நான் ஏன் செய்யணும்? போயிட்டு